அஸ்லாம் வலைக்கும். டியூஸ்டே குட்டி விலாக் பார்க்கலாமா? இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு இந்த அடுப்பில் எப்பயும் போல் டீ போட்டாச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு குழிப்பணியார் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன்னா தோசை மாவுலேயே நாட்டு சக்கரை கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூழ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் நடுநடுவில் தேங்காய் கட் பண்ணி போட்டு செஞ்சோன்னு வைங்களேன், இன்னமுமே டேஸ்டியாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கூழும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறமா இங்கிட்டு இந்த அடுப்புக்கு வந்துட்டு நம்ம பாப்பாவோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, அதையும் ஒன் சைடு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டாச்சு. இதை நீங்கள் நெய் ஊற்றியும் செய்யலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருந்தேன். கருப்பட்டி வெல்லம் அதெல்லாம் ஊற்றி கூட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு நாட்டு சக்கரை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல, அதனால தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கூழ் நல்லா வெந்துருச்சு. இன்றைக்கி பாப்பாவோட லஞ்சுக்கு முட்டை சோறு தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு செஞ்சு கொடுத்தா அஃபி நமக்கு பிடிக்குமோ, அதனால் அவங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் செல்ல கொடுத்து வளர்க்குறோம், ஆனால் கொஞ்சம் தைரியமாகவும் வளர்க்கணும். லேட்டஸ்ட்டாக நியூஸ் பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு எப்படி அதை சொல்கிறதுனே தெரியல. அந்த பொண்ணோட வாய்ஸ் நோட்டெல்லாம் கேட்கும் போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. நமக்கும் 2 பொண்ணு இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம எதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லமோ தைரியத்தை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும். எதுக்கோ என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். நம்ம அம்மா கவலைப்படுவாங்கன்னு நினச்சிட்டு அந்த பாப்பா அப்படி, அந்த தங்கச்சி அப்படி பண்ணிட்டாங்க. அது எல்லாரோட சுச்சுவேஷனும் அப்படி தான் இல்லை, நம்ம பயப்படுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த தங்கச்சியும் பயந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதை கேட்கும் போது நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குல்ல. அது கேட்கும்போது ஃபஸ்ட் ஞாபகம் வருது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கும் 2 பாப்பா இருக்காங்கல்ல, நம்ம கொஞ்சம் தைரியமாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, அப்படியே எமோஷனல் ஆகிட்ட பார்த்தீங்களா. நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களையும் ஸ்ட்ராங்காக வளர்க்க முடியும். இன்ஷால்லா நம்ம பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக வளர்க்கலாம். இங்கிட்ட எப்பயும் போல் பெருக்கிறது, துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலை இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ட்ரைபாடுக்கு யாருக்காவது ஒரு ஆப்ஷனலாக என்ன சொல்கிறது, அந்த அந்த ஸ்டாண்ட் வைக்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த மேலே ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வரும் இந்த இடத்துல, அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோம். அதனால தான் எப்பயும் போல் டீயை உட்காந்து குடிக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளர்க்க பார்ப்போம். ஸ்ட்ராங்காக வளர்த்தாலுமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சம்டைம்ஸ் அப்படி ஆயிரும். இருந்தாலும் என்ன பண்ண முடியும், நம்ம மனசை தேர்த்திக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களை ஸ்ட்ராங்காக வளர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஹாலில் தான் விளையாண்டுட்டு இருந்தா. நான் டீ எடுத்துகிட்டு வரணும்னு என் கூடயே வந்து உட்காந்துட்டா. பார்த்தீங்களா, என்னை டீ குடிக்க விட மாட்டா.